வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு. லிஃப்ட் கேக்குற மூஞ்ச பாரு. ஜாக்சன் ஸ்டைலா பேர் வச்சா மட்டும் போதாது. அப்போ ஆடி காமிக்கணுமா? மூளையை யூஸ் பண்ணனும். தண்டபாணி பின்னாடி போ. ஸ்வர்ணா நீ வா. என்ன பண்ண போறாங்களா இவங்க? தெரியலையேப்பா. என்ன ஆஞ்சநேயர் வேஷம் போட்டு ஜீப்ல வரா? வாடா 10,000 பிசி வாடா. பறவைகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம். ஹைவேஸ்ல செம பிகருங்க நிக்குதே. ஏதோ நமக்காகவே காத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. வந்துட்டேன். கோவாக்கு போக வேண்டிய வேலை இங்கே முடிஞ்சிட்டு போல இருக்கு. சந்தோஷ். Hi babes. My name is Khan. Santosh Khan. What can I do for you? லிஃப்ட் கொடுப்பீங்களா? உயிரையே கொடுப்பேன். நீங்க உயிரை கொடுத்துட்டா எங்களுக்கு லிஃப்ட் யார் கொடுப்பாங்க? Come on, take your seat. Come on. Today no good joke. Let's go. சந்தோஷ்க்கு விசில் அடிக்கிறாங்க. நைஸ் ஜீப். Hey, why you? அவங்க நம்மாளுங்க தான். Our people, you people tell you. நான் ஏதோ சூட்கேஸ் எடுத்து வந்தவங்களோ நினைச்சேன். ஆமா, உங்களை எங்க டிராப் பண்ணணும்? என்ன புதுக்கோட்டை வரைக்கும் டிராப் பண்ண போது சந்தோஷ்? புதுக்கோட்டையா? என்ன அப்படியே போற வழியில சென்னையில டிராப் பண்ணா போதா அங்கிள்? No uncle, I am just 26. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? என்னவா? My name is Khan. எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. சந்தோஷ் கான். என்ன எல்லாரும் பேபி கான் செல்லமா கூப்பிடுவாங்க. ஆமா, இதென்ன கல்யாண ட்ரெஸ்? அது உங்களை மாதிரி ஒரு பெருசுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாங்க. அதான் தப்பிச்சு ஓடி வந்துட்டாங்க. அவ்வளவுதான். யார் இந்த குட்டி? அவ குட்டி இல்ல, பொல்லாதவன். நேத்து பொல்லாதவன், நாளைக்கு மாப்பிள்ளை. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சந்தோஷ், அது ஒரு தண்டம். சந்தோஷ், உனக்கு ஒண்ணு தெரியுமா? அது பேரு கூட தண்டமா. வெரி குட். லைஃப் இப்படிதான் என்ஜாய் பண்ணு. டேய் பேபி கான், கியர் கீழ இருக்கு. ஓ ஐ see. ஃப்ரெண்ட்ஸ் சொல்டா. ஜஸ்ட் கீப் இட். எங்க உன் தலையிலயா? ஐ அம் மூவிங். எச்சி குடிக்க தூக்கி போடு. சச்சி. சந்தோஷ் சார், நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? வீக்கெண்ட் என்ஜாய் பண்ண போயிட்டு இருக்கேன். ஓ, அப்ப வீக் டேஸ்ல என்ன பண்ணுவீங்க? வீக்கெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். சார் ரொம்ப பிஸியா இருக்கார்ல? ஆமாமா. என்ன மெதுவா வண்டியை ஓரம் கட்டுறான்? அநேகமா ஒரு கட்டிங் அடிப்பான்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாம் ரொம்ப டயர்டா இருப்பீங்க. உங்களுக்காக ஒரு ஸ்மால் கமர்ஷியல் பிரேக். ஓகே. ஜானகி, கலைவாணியே கலைவாணி, என் பேரு எப்படி? உங்களை பத்தி எல்லாம் தெரியும். உயிர் தீயை வளர்த்தேன், வர வேண்டும் வரம் வேண்டும், துடித்தேன் தொழுதேன், பலமுறை நினைத்தேன் அழுதேன். உங்க பேரு? ஐ அம் பூஜா. பூஜா? அழைத்தேன் உயிர் தீயை வளர்த்தேன், வர வேண்டும் வரம் வேண்டும். பாத்துட்டியா? எல்லாம் கரெக்டா இருக்குமா? நான் அப்பவே பார்த்துட்டேன். நீ சொன்னா ஓகே. வணக்கம் ரகு அங்கிள். என்ன ரகுன்னு சுவாமிஜி மட்டும்தானே கூப்பிடுவாரு? எனக்கு கூட அவர் தான் அங்கிள் அனுப்புனாரு. ஓ, சுவாமிஜி அனுப்பிச்சாரா? ஆமா. அப்படியா? உட்காருமா. இல்ல பரவாயில்ல அங்கிள். இட்ஸ் ஓகே, உட்காருமா. வணக்கம் லக்ஷ்மி ஆண்டி. வணக்கம் சுந்தரி ஆண்டி. ஹாய் சத்யா. ஹே மஞ்சு, கம். ஸ்கூல் போலியா? ஐம் சாரி, நான் எதுக்கு வந்தேன்னு சொல்ல மறந்துட்டேன். எனக்கா தானே? என் அம்மா அப்பா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. ஐயோ, லாரி அடிச்சிச்சா? சின்ன வயசுலேருந்தே சுவாமிஜியோட ஆசிரமத்தில் தான் வளர்ந்தேன். இப்போ இங்கே எனக்கு மெடிக்கல் காலேஜில் சீட் கிடச்சிருக்கு. காலேஜ் ஓப்பன் ஆகிறதுக்கு இன்னும் 10 நாள் ஆகும். அதுக்கு முன்னாடி புக்ஸ், ஹாஸ்டல் எல்லாம் தேடணும். இங்கிருந்தே தேடுங்க, இது உங்க வீடு மாதிரி தான். நானும் உங்களுக்கு ஹெல்ப்பா இருப்பேன். சுவாமிஜி எங்களுக்கெல்லாம் தெய்வம் மாதிரி. நீ எவ்வளவு நாள் இங்க தங்கி இருக்கணும் இருந்து உன் வேலையெல்லாம் பார்த்துக்கலாம். சுஜா, ஐயா இந்த லக்கேஜ் எடுத்து போய் ரூம்ல வைமா. எந்த ரூம்ல வைக்கணும்? பாத்ரூம்ல வை. கேள்வியை பாரு.
ஏன் ரூம்ல வை. இல்லம்மா, சிவா ரூம் ஃப்ரீயா இருக்கல்ல, அங்க வை. சரிங்க ஐயா. சிவா யார் அங்கிள்? வெரி வெரி பேட் பர்சன். பிஹேவியர் சரியில்லாதனால அங்கிள் வெளியில அனுப்பிச்சிட்டார். டேய் சும்மா நீ போமா, நீ போய் ஃப்ரெஷ் ஆகு. தேங்க்யூ அங்கிள். ஏன் இப்படி போய் சொன்னேன்? நாடு போய் சொல்லல அங்கிள். பாத்தியா, விக்கில் நின்று போச்சு. இதுக்கு பேர் தான் ஷாக் ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஆசிரமத்துல இருந்து சின்ன சுவாமிஜி வந்திருக்காரா? இப்ப என்ன பண்றது? டேடி மம்மி வீட்டில் இல்லை, தடை போட யாரும் இல்லை, விளையாட வாரம் பிள்ளை பிள்ளைட. என்ன சாமிஜி எப்படி இருக்கீங்க? வா சிவா, நான் சுபிட்சமா இருக்கேன். நீ எப்படி இருக்க? பூஜா வந்ததுலேருந்து நான் நல்லா இருக்கேன். யாரு பூஜா? அதான் சுவாமிஜி அமிச்சார்ல ஆசிரமத்துல இருந்து. ஓஹோ, நாய்க்குட்டி. தப்பி தவறி கூட அந்த வார்த்தை சொல்லிடாதீங்க, பெரியப்பா காதில் விழுந்துற போது. ஏன்? அவருக்கு அதுன்னா ரொம்ப இஷ்டம். அதுன்னா? அதான் அது நாய்க்குட்டி. சொல்லாதீங்க. பூஜா பூஜா பூஜா. ஆமா, அது பூஜா சம்பந்தமே இல்லாம. அதெல்லாம் சம்பந்தம் இருக்கு. நீங்க மட்டும் பெரியப்பா முன்னாடி நாயிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிடாதீங்க. ஓகே ஓகே, புரிஞ்சுதா? ஓகே, புரியுது. புரியுது. நான் பாத்துக்கிறேன். நீ போ. வாங்க சாமி. சௌக்கியம் தானே? சௌக்கியமா இருக்கேன். சுவாமிஜி எப்படி இருக்கார்? தெய்வம் எப்படி இருக்கும்? தீட்சையா இருக்கார். வணக்கம் சாமி. வணக்கம். சாமிஜி கொடுத்தாம் சார், சண்டியாகம் பண்ணோம். ரொம்ப சந்தோஷம், உட்காருங்க. வணக்கம் சுவாமி, இந்தாங்க காஃபி. லக்ஷ்மி, பூஜா எங்க இருக்கா? வர சொல்றேங்க. பூஜா, சுவாமிஜி பூஜாவை பத்தி ஏதாவது விசாரிச்சாருங்களா? உங்க பொறுப்புல விட்டதுக்கு அப்புறம் அவரை பத்தி கவலைப்படவே மாட்டார். நீங்க எப்படி பார்த்துப்பேன்னு அவளுக்கு தெரியாதா? உண்மையை சொல்லணும்னா வீட்டில் ஒருத்தியாவே ஐக்கியம் ஆயிட்டா. அவ்வளவு நல்ல பொண்ணு. அவ பொண்ணா? அது ஆனாச்சே. நல்லா சாப்பிடுறது போல் இருக்கு. கொஞ்சம் குண்டா எடுத்தோம். எங்களுக்கு என்னவோ வந்தப்ப எப்படி இருந்தாலும் இப்ப கூட அதே மாதிரி இருக்கான்னு தான் தோணுது. சரியா சாப்பிடறதே இல்ல. வெக்கப்படுறான்னு நினைக்கிறேன். வெக்கப்படுதா? லைட்டா குழப்பமா இருக்கு. கடிக்குதுங்களா? கடிக்குதாவா? கடிக்கிறதுக்காக என்ன சின்ன பிள்ளையா? கல்யாண வயசு ஆகுதுல்ல? கல்யாண வயசா? இவளுக்கு என்னாச்சு? சுவாமிஜி பூஜாக்கு ஏதாவது சம்பந்தம் பார்த்துருக்காரா? குடும்பமே லூஸா எடுத்தோம். இப்போதைக்கு சுவாமிஜி அதை பத்தி யோசிக்கவே இல்லை. வர்ற புரட்டாசி மாசம் பூஜாவுக்கு ஏதாவது நல்லது பண்ணி ஆகணும். ஐயோ, புரட்டாசி மாசம் பூஜாவை வெளியே விடப்படாத. சுவாமிஜிக்கு ஓகேன்னா ஒரு நல்ல இடமா பார்த்து கட்டி வச்சாரு. கட்டி வச்சா கோபம் தான் வரேன். ஃப்ரீ அவுத்து விடுங்க. ஃப்ரீயா இருக்கட்டும். காலம் கெட்டு கிடக்கு. ரொம்ப சுதந்திரமா விட்டு நடக்க கூடாது. ஏதாவது நடந்துருச்சுன்னா என்ன நடக்க கூடாது நடந்துரும். அப்படின்னா உங்க ஆத்திலே ஒரு நல்ல இடமா பார்த்து கட்டி வச்சிருங்க. எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் நாங்க சுவாமிஜி ஒரு வார்த்தை கேட்டு தானே பண்ணி ஆகணும். பாவம், அம்மா அப்பா இல்லாத பொண்ணு வேற. கரெக்ட். அம்மா அப்பா இல்லாத பொண்ணா? இன்னும் செத்த நேரம் இங்க இருந்தேன், நான் லூஸ் ஆயிடுவேன். கிளம்புறேன். நல்லதுங்க, அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். சரி. இந்த பொண்ணு யாரு? யாரு? அது என் வீட்டு வேலைக்கார பொண்ணு சுஜா.
ரொம்ப லட்சணமாக இருக்கு. உங்க வம்சத்தோட ஒரே ஒரு ஆண் வாரிசான சிவாவுக்கு எப்படியாப்பட்ட பொண்ணு மனைவியா வரணுங்கிற உங்க எதிர்பார்ப்பே எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தமிழ்நாடு ஸ்டேட்ல இருந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் வரைக்கும் இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் சலிச்செடுத்து வந்திருக்கேன். சலிச்சது இருக்கட்டும், கரெக்டா செட் ஆயிருமல்ல? கண்டிப்பா. சிவா, Thanks, man. ஆர் யூ ரெடி? நீங்க எதுனாலும் ஓகே பெரியப்பா, வந்துட்டேன். இந்த பொண்ணு பேரு தப்பு. சும்மா சிறுத்த மாதிரி ஓடுவா. யாரு கூட? உங்களோட முடியல. நீங்க வேற ஸ்போர்ட்ஸ் உமன், ஓட்டப்பந்தய வீராங்கனை, உலகம் பூரா ஓடி இருக்கானா பாருங்களேன். வீட்டோட அடங்கி இருக்கிற பொண்ணா பாருங்க. இந்த மாதிரி ஓடுற பொண்ணெல்லாம் வேண்டாங்க. கரெக்ட். ஓகே, ரிஜெக்டட். இந்த பொண்ணு பேரு சௌமியா, சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அம்மா IAS, அப்பா IPS. நம்ம சிவாவுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். ஏப்பா, உனக்கு பிடிச்சிருக்கா? ஓகே, சூப்பர். கண்ணை மூட்டு 90 மார்க்ஸ் போடலாம். நல்லா இருக்கு. எங்க பாப்பா? ஒரு நிமிஷம், பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். பொண்ணை பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு அப்புறமா போப்பா. போயிட்டு வந்து சொல்லிடுறேனே ப்ளீஸ். வந்துடுறேன். சொல்லிட்டு போடா. என்னது? என்னாச்சு? முக்கியமான வேலையா இருந்தால ஏன் டிஸ்டர்ப் பண்ண? என்ன மனுஷியா நீ? ஏன் நான் பண்ண? ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணனு சொன்னேன்ல. ஆமா, இப்போ என்ன அதுக்கு? என்ன அதுக்கா? அந்த பொண்ணுக்காக வெயிட் பண்ணாம வேற ஒரு பொண்ணை பார்த்துட்டு இருக்க? ஒரு பொண்ணை பார்த்தேன், அதுக்காக அவளுக்காக லைஃப் ஃபுல்லாக வெயிட் பண்ண முடியுமா? அப்படியே அவள் கிடைச்சாலும் என்ன லவ் பண்ணா என்ன கேரண்டி? ஏதோ பார்த்தம்மா மறந்தம்மான்னு போக வேண்டியதுதான். அசோட தான் குப்பியா கொஞ்சம் ஒரு என்ன அன்னைக்கு நிலாவை பார்த்து பாட்டுலாம் பாடின? அன்னைக்கு ஏதோ ஒரு மூட்ல இருந்தேன், பாடினேன். ஒரே ஒரு போட்டோ பார்த்து இவதான் நம்மளோட லைஃப் பார்ட்னர் எப்படி உன்னால ஃபிக்ஸ் ஆக முடியும்? 2-3 போட்டோ இருக்கான்னு கேட்டு பார்த்து வந்துட்டுமா? ஐயோ, இப்போ உனக்கு என்ன வேணும்? ஒரு பொண்ணை நேருக்கு நேரா பார்க்கணும். பார்த்த உடனே உன் மனசுல தோணணும், இவன் நமக்காகவே பிறந்திருக்கான்னு. அவளுக்காக லைஃப்ல என்ன ரிஸ்க் வேணாலும் எடுக்கலாம்னு தோணணும். அவளுக்காக வீட்ல இருக்கவங்க கிட்ட பொய் சொன்னாலும் பரவாயில்லன்னு தோணணும். நீ சொன்னதெல்லாம் அந்த பொண்ணுட்ட இருக்கான்னு கேட்டு வந்துட்டுமா? ஏய் லூசா நீ, இவ்வளவு டீடைலா சொல்ற, புரியல? வர முடியா நீ? இன்னும் ஒரு அதிகாரம் பண்ற. நான் யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிறேன், எப்படியோ போறேன். நீ ஏன் டென்ஷன் ஆற? எனக்கு என்ன டென்ஷன்? நீ எப்படியோ போ, எனக்கு என்ன? ஏதோ பாவம் நமக்கு தெரிஞ்ச பையனோட லைஃப் வீணாட கூடாதுன்னு ஃபீல் பண்ண, அவ்வளவுதான். நீ போ, போய் அந்த சேமியாவே கல்யாணம் பண்ணிக்கோ. சாரி, அவ சேமியா இல்ல, சௌமியா. சேமியா. வா சிவா, என்னாச்சு? என்னப்பா, பாத்ரூம் போய் ரிலீஃப் ஆனதுமே ஒரு நல்ல தாட் வந்திருக்கணுமே. நீ சொல்ல போற வார்த்தைக்காக தான் நாங்கள வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரம் சொல்லுடா, அந்த பொண்ணை ஓகே பண்ணிடலாமா? அந்த பொண்ணு வேணாம் பெரியப்பா. என்ன? ஏண்டா 90 மார்க் போட்ட? படிப்புக்கு 90 மார்க் ஓகே, லைஃபுக்கு 100 மார்க் வேணும். இப்போ உனக்கு எந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் வேணுங்கிற? இது ஒரு பொண்ணு பார்த்த உடனே உள் மனசுல இவன் நமக்காகவே பிறந்திருக்கான்னு தோணணும். அவளுக்காக என்ன ரிஸ்க் வேணா எடுக்கலாம்னு தோணணும். தேவைப்பட்டா அவளுக்காக வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட போய் கூட சொல்லலாம்னு தோணும். You are my love. You are my destiny. சீனு, அந்த பொண்ணை பத்தி என்கொயர் பண்ண அவங்க ஊருக்கு போனியே, என்னாச்சு? ஊத்துக்குடியிலே பெரிய ஃபேமிலி அவங்க தான். ஓஹோ, சரியான பட்டி காட்டானுங்கன்னு நினைக்கிறேன். அந்த 2 குடும்பத்துக்கும் ஒரே ஒரு ஆடிட்டர். அங்கே அவர் சொல்கிறதான் கணக்கு. +2ல் வொகேஷனல் குரூப் எடுத்து அக்கௌண்டன்சி படிச்சுட்டு வெளியில் ஆடிட்டர்னு சொல்லிட்டு தெரியுறாரு. பேங்க் விஷயமாகட்டும், கான்ட்ராக்ட் விஷயமாகட்டும், அந்த 2 பேரோட வீட்டுக்கும் வெளியே இருந்து போகக்கூடிய ஒரே ஆள் அவர் தான். அவர் பேர் என்ன? எமோஷனல் ஏகாம்பரம். ஆடிட்டர் எமோஷனல் ஏகாம்பரம் ஸ்பீக்கிங். நான் தான் லல்லு பேசுறேன். லல்லாவது லொல்லாவது யார் அது? லலிதா, உங்க பொண்டாட்டி. ஓ லலிதாவா, என்ன விஷயம்? அவ்வளவு பொண்டாட்டி போனீங்களே, பத்திரமா போய் சேர்ந்தீங்களான்னு ஃபோன் பண்ணேன். அடி போடி, இது என்ன பெரிய பணம், ஜஸ்ட் 25 lakhs. பல கோடிகளையே நான் லெஃப்ட்ல கொடுத்து ரைட்ல வாங்கி சென்டர்ல விட்டு சுத்துன வண்டி பொடி பைத்தியக்காரி.
பேங்க்ல இருக்கும்போது ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஃபோனை கட் பண்ணு. நான் ஏன் சார் கட் பண்ணணும்? கட் பண்ணாத, பேசு, பேசிக்கிட்டே இரு. இதெல்லாம் ஓம் பணமா? ஓம் பணமா? நீ ஃபோன் பில் கட்டுற. எவனோ ஒரு அப்பாவி உங்களுக்கெல்லாம் டாப் அப் பண்ணிக்கிட்டு இருக்கான். எக்ஸாம் எழுதுற மாதிரி எழுதுறான். நமக்கு வேற டைம் ஆச்சு. எக்ஸ்கியூஸ் மீ. என்னங்க? வெளியில் நிற்கிறது உங்கள் ஸ்கூட்டரா? ஆமாம். ஃப்ரண்ட் டயரை மட்டும் ஒருத்தன் கலட்டிக்கிட்டு இருக்கான் சார். ஐயோ. ஏன்பா தாடிக்கார், அந்த ஃபார்மை கொஞ்சம் கொடுங்க. யா. ஏய், கொஞ்சம் பேனை கொடுப்பா. சார் அது ஏன் ஃபார்ம் சார்? வேற எடுத்துக்கப்பா. சார் அது ஏன் பேனா சார்? வேற வாங்கிக்கடா. என்ன சார் இதெல்லாம்? எவ்வளவு டெபாசிட் பண்ண போற? 101 ரூபா. மொய் வைக்கிறியா பேங்க்குக்கு? நான் 25 lakhs டெபாசிட் பண்ண போறேன். புரியுதா? கம்முன்னு கொஞ்ச நேரம். இந்தாங்க சார் பேனா, நீங்கள் ஃபில்அப் பண்ணுங்க. தேங்க்ஸ் சார். சார் உங்கள் ஷர்ட்டில் இங்கு சார். என் ஷர்ட்டில் இங்கா? சான்ஸே இல்லையே. ஃபார்மை போட்டுங்க, நான் கடுப்பில் சொல்லிட்டு போகிறாரு. ஐயோ ஐயோ சார் சார், இங்க இருந்து என் பொட்டியை காணோம் சார். வேற பொட்டி வாங்கிடா. வேற பொட்டி வாங்குறதா? ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்? என் பணம் இல்லடா, என் முதலாளி பணம்டா. உப்பு கண்டம் போட்டுருவாங்கடா. மாமி நீங்க பாத்தீங்களா? சேட்டைகள் சேட்டைகள், எவனோ சேட்டை பண்ணிட்டா. ஐயோ கவுண்டரியே க்ளோஸ் பண்ணிட்டாங்களே. ரெட்டிகாரும் இதுல இருக்கா? நாதி நாதி நாதியா? நானே நாதி இல்லாம போயிட்டே. 25 லட்சம் எங்கடா போச்சு? 3-1 ஏன் 25 லட்சத்துக்கு ஓட்டுட்டீங்களாடா? லல்லு லல்லு லல்லு, என்னங்க என்னங்க ஆச்சு? 25 லட்சம் டி, கவுண்டரோட பணம். அதை நான் தொலைச்சிட்டேன்டி. தெரிஞ்சதுன்னா கண்டந்துண்டமா வெட்டிடுவானுங்க. ஐயோ ஐயோ ஐயோ, அவனுக்கு தான் வந்துட்டானுங்க. லல்லு தலையில விழ போகுது கல்லு. நான் வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறேன். அவங்க கேட்டானுங்கன்னா எனக்கு தெரியாது, அவர் என்ன டைவர்ஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லி. ஜன்னலா ரூம் அந்த பக்கம் மாத்தி வச்சிட்டியா? வணக்கங்க. உங்க ஹஸ்பண்ட் இருக்காருங்களா? எனக்கு ஹஸ்பண்ட் இருக்காரு, ஆனா அவர் உள்ள இல்ல. இது அவர் சூட் கேஸ்ன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியாதுங்க, அவர் உள்ள இல்ல. இல்லைங்க, இல்ல இந்த வீட்டு அட்ரஸ் இருந்துச்சு. எனக்கு தெரியாதுங்க, அவர் தான் இல்லங்கறல. இருக்கேன் இருக்கேன், பாப்பா உள்ள. நீங்க தானே இல்லன்னு சொல்ல சொன்னீங்க. இப்ப இருக்கேன்டி, இப்ப இருக்கேன். 5 10 15 20 25. அப்பா எல்லாம் கரெக்டா இருக்கா சார்? எல்லாம் கரெக்டா இருக்குதுப்பா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஆமா, இந்த பெட்டி உன் கைக்கு எப்படி கிடைச்சது? அது பேங்க் வெளில டீ சாப்பிட்டுட்டு இருந்தேன் சார். அப்போ ஒருத்தன் வெளில இந்த பொட்டியோட ஓடினான். எனக்கு சந்தேகம் ஆயிடுச்சு. பிடிச்சி 2 தட்டு தட்டினேன், பொட்டியை போட்டு ஓட்டினேன். பொட்டியில் இந்த வீட்டு அட்ரஸ் இருந்துச்சு, தேடி பிடிச்சி கொண்டு வந்து கொடுத்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. அவன் பொட்டியை திருடிட்டு போனா, நீ என் மனசையே திருடிட்டப்பா. அவன் உடம்புல ஒரு இடம் விடக்கூடாது. இந்த புலி கொண்டு 6 அவனுக்கு புலியோனும்டா. நல்லா போடுங்கடா. மன்னிச்சிருக்க புலிகோட்டையா, தெரியாம தப்பு நடந்துருச்சு. இது யாருக்குமே சைபர் போட மாட்டேன். புள்ள குட்டிக்கார விட்டுற சொல்லுவையா. எனக்கு சைபர் போடுறப்போ உன்ற புள்ள குட்டிக்கு நினப்புக்கு வரையாடா. சைபர் போட்டு அந்த கைய முதல்ல உடைங்கடா. நீங்க தப்பா எழுதுறாரு, என்னங்கயா பண்ணுவேன்? நான் தப்பா எழுதுனா? நம்ம நாடு ஜனாதிபதி யாரா? பிரதிபா பட்டேலுங்க ஐயா. ஏன் போன பரிச்சை எப்போ அப்துல் கலாம்னு சொன்ன? அப்போ அவர் தாங்க ஜனாதிபதியா இருந்தாரு, இப்போ தாங்க மாறிட்டாரு. அவர் மாறாது ஏன் தப்பாடா? என்னடா அடிக்கிறீங்க? போட்டு புளிஞ்செடுங்கடா. புளிஞ்செடுங்கடா. வாண்டாரு போட்டு புளிஞ்செடுக்கிறியே, என்னடா பண்ணாவன்? தாத்தா, இவன் பரீட்சையில எனக்கு சைபர் மார்க் போட்டு நம்ம வம்சத்தோட மரியாதையை சைபர் ஆக்கி போட்டான் தாத்தா. டேய், அவன் பல்ல தட்டி கையில கொடுடா. புலி எங்க சொன்னாரோ அந்த இடத்தெல்லாம் சரியா நினைப்பு வச்சு மறந்துடாம எடுங்கடா. டேய் தடிமாடு, சினப்ப நீயாட்டம் வளர்ந்துருக்கிற, பாடம் சொல்லி கொடுக்கிற வாத்தியாரை இப்படி அடிக்க சொல்றியே, நீ உருப்படுவியா? அம்மா, நம்ம வம்சத்துல பொம்பளைங்க ஆம்பளைங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நிக்க கூடாதுன்னு உனக்கு தெரியுமில்ல? போ உள்ளார. அடச்சி, காட்டெருமை மாதிரி வளர்ந்துருக்கிற, புத்தி இல்ல? மறுவாதை இல்லாம பேசுன, மத்தியான சோத்துல விஷத்தை வச்சு கொன்னு போட்டுருவேன். முட்டா கவுண்டா. நீ செஞ்சாலும் செய்யும். ஏய், அந்த கிழவனை அவுத்துடுங்கடா. ஏ வாத்தி, திரும்பி பார்க்காம ஓடி போயிரு. இனிமே அந்த ஊர்லயே இருக்க மாட்டேன், என்னைய விட்டுருங்க. டேய் தருதரம் பிடிச்சவனே, பள்ளிக்கூடத்துக்கு நேரமாச்சு, வருஷம் வந்து புறப்படு. டேய் லிங்கம்,
உன் பொஞ்சாதி நெசமாவே உன் பொழைய திட்டுறாளா இல்ல சடமாடியா என்ன திட்டுறாளா? ஐயோ எம்பிட்டு பெரிய வார்த்தை மாமா சொல்லி போட்டீங்க. நீங்க எனக்கு தினமும் கும்பிடுற குலதெய்வம் மாதிரி. நான் திட்டினது இந்த சின்ன எருமை மட்டும் தானுங்க. மாமா காப்பி தண்ணி குடிக்கிறீங்களா? சரி சரி சீக்கிரம் கொண்டா. எருமை பால்ல போட்டுங்களா இல்ல பசும் பால்ல போட்டுங்களா? நீ காப்பியே போட வேண்டாமா? சரிங்க மாமா. ஹாய் சார், என்ன இதெல்லாம்? மெசேஜ் வந்திருக்கு சார். உங்ககிட்ட செல்ஃபோன்லாம் வேற இருக்கா? இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கியிருக்கேன் சார். உங்களுக்கு பிடிக்கல தூக்கி போட்டுருங்க. பிச்சைக்காரனே இப்போல்லாம் செல்ஃபோன் வச்சிருக்கா, நீ வச்சிருந்தா என்ன? ஆனால் ஒன்று, இங்கே அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, அடக்க ஒடுக்கமாக இருக்கணும், புரிஞ்சுதா? ஓகே. அதையும் உள்ளே வைக்கிறேன். இது உள்ளே வச்சு போட்டு சொல்கிறேன்ல, இது உள்ளே வச்சு போட்டு. ஓகே சார். பார்த்து, புது வண்டி ஸ்க்ராட்ச் ஆகிற போகுது. யாரோ காரி துப்புற சவுண்டு கேட்குது. என் கண். ஐயா வணக்கம். என்ன ஏகா எங்க 2 நாள் ஆளைய காணோம்? பேங்க் வரைக்கும் போயிருந்தனுங்க. பணம் கட்டியாச்சா? கட்டி போட்டுனுங்க. இந்த பாருங்க ஸ்வீட்டு. என்ன இது பூந்தியா? இல்ல லட்டு தானுங்க. உங்க முன்னாடி சின்னதா அடிக்கோனியா? ஐயா என்னடா இவ்வளவு சின்னதா இருக்கு? உங்களுக்கு சுகருங்கிறத காட்டியும் ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணி சின்னதா கொண்டு வந்தானுங்க. அப்படியா? அதையும் கொடு. ஐயா சாப்பிடு சாப்பிடு. நல்லா இருக்குடா, இனிப்பே இல்ல. ஆமா இவனாரு? நம்ம பையன் தானுங்க. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, வேலையில ஒத்தாசையா இருக்கட்டுமேன்னு சேர்த்துக்கிட்டுனுங்க. வணக்கம் சார். டேய் ஏகா, நம்ம வியாபாரத்துல வெளியாளங்களை சேர்த்துக்க கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்க. உனக்கு புத்தியே இல்லடா. இவன் வெளியாள் இல்லைங்கய்யா, உங்க ஒக்கா மக்கா என்ற அக்காவோட மவன்னு சொல்ல வந்தனுங்க. நெசந்தாயா, நீங்க வேணா எங்க 2 பேர் மூஞ்சியும் பக்கத்துல பக்கத்துல வச்சு பாருங்க. நான் சின்ன வயசுல இந்த மாதிரி தான் இருந்தனுங்களாம். அப்போ வயசானா உங்களை மாதிரி ஆயிடும்னா சார்? மருமகன்னு வச்சுக்கிட்டியா இல்ல பையன்கிட்ட ஏதாச்சும் விஷயம் இருக்கா? அத நீ அப்படி கேட்டு போட்டீங்க. அமெரிக்காவில வாஷிங்டன் வெற்றிவேல ஒரு பெரிய கோடீஸ்வரருங்க. 500 கோடிக்கு சொத்து தேருங்க. அவர் கணக்கு வழக்கெல்லாம் இவன் ஒத்தையாளா பாத்துக்கிட்டானா பாத்துக்கோங்களேன். அப்படியா சார்? அப்படிதான் சார். நமக்கு உபயோகமா இருப்பான்ட்டு தான் இங்க கூட்டு வந்தனுங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்க, அமெரிக்காவுக்கே பார்சல் பண்ணி போடுவோம். கோவமாக்கு ஒன்றரை இஷ்டம். நீ யார வேணாலும் வச்சுக்க வச்சுக்க. புலி டேய், புலி வருதுடா. ஏன்றா ஏகா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சின்னையா. இவனாரு? நம்ம உறவுக்கார பையன் தானுங்க. மறுவது தெரியாத பையனா இருக்கா? ஐயா பெரியவங்கள பார்த்தா வணக்கம் சொல்லணும்ங்கற பழக்கம் கிடையாதுடா உனக்கு. செத்து போயிருவேன். என்னடா சொன்ன? அது ஒன்றும் இல்லைங்க ஐயா, வயசுல சின்னவங்களுக்கு வணக்கம் வச்சா ஆயில் குறையும்னு சொல்லுவாங்க. நான் வேணா வணக்கம் வைக்கிறேங்க. தேவல தேவல. ஏகா ஐயா ஐயா இன்னைக்கு வேணாம்ங்களையா. ஏகா ஸ்கூலுக்கு டைம் ஆகுது, குனி. ரிலேஷன்லாம் வந்திருக்காங்களேயா. சொல்லிக்கிட்டு இருக்கனல்ல, குனிடா. நாளைக்கு கிடையாதாமா. அத நாளானிக்கு பாத்துக்கலாம்டா. எப்படி இருந்ததுடா ஏகா? நல்லா இருந்ததுங்கய்யா. மூலாதாரத்தை டச் பண்ணிட்டு இப்போ முட்டியை நோக்கி டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஐயா உன்ன தலையில அடிக்கிறப்ப நம்ம புலி முகத்துல எம்புட்டி சந்தோஷம். கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்குமா? கிடைக்காதியா. டேய் குட்டிக்கோண்டா, தடி மாடு. சாப்பாட மறந்துட்டு போற பாரு. தூக்கவே முடியல. அப்பா, 10 பேர் திங்கிறது ஆளவா திம்பாங்க. எந்த மூதேவியோட குணம் வந்துச்சோ உனக்கு? இப்படி அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி பாக்குறதுக்கு பாறாங்கல்லில முட்டிட்டு சாகலாண்டா குட்டிக்கோண்டா. நீ வேற கிளம்பு கண்ணே. தாத்தா, பள்ளிக்கூடத்துல பொறவாள இருக்க பிள்ளைங்களாம் என்ன பார்த்து சிரிச்சு கேலி பண்றாளுங்க தாத்தா. இப்படி சன பண்ணி மாதிரி இருந்தா சிரிக்காம என்ன பண்ணுவாங்க? எனக்கு என்னமோ இந்த குடுமையை பார்த்து தான் சிரிக்கிறாளுகளோன்னு சந்தேகமா இருக்கு. நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா இந்த குடுமையை. அது வெறும் குடுமி இல்லடா, நம்ம வீர வம்சத்தோட அடையாளம். உசிரே போனாலும் அதை மட்டும் வெட்டவே கூடாது. உன்னை பார்த்து சிரிச்சவங்களோட கழுத்து வேணுமனு வெட்டு. இந்த குருவி மட்டும் வெட்டக்கூடாது. இது இந்த தாத்தாவோட உத்தரவு. ஐயா பாத்துங்க, பாத்து பாத்துங்க. அப்படியாங்க தாத்தா, அப்படியாங்க தாத்தா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. பொறுப்படுறங்க தாத்தா. சார் எப்படி சார்? எது எப்படி? எல்லாத்தையும் இப்படி சூப்பராக டேக்கிள் பண்ணீங்களே சார். இதை கூட சமாளிக்க முடியலன்னா உனக்கெல்லாம் எப்படிப்பா பாஸாக இருக்க முடியும்? கரெக்ட் சார். ஆனால் எனக்கு
ரொம்ப வருத்தம் சார். என்ன வருத்தம்? அந்த குண்டை என் கண்ணு முன்னாடி உங்களை போட்டு அந்தடி அடிச்சானே சார். அதுக்கு தான் நான் 15 லட்சம் டாக்ஸ் போட்டேன். ஒரு விஷயம் தெரியுமா சார்? அவன் அடித்தது எனக்கு வலிக்கவே இல்லை. எப்படி சார்? டெய்லி வாங்கினா எப்படி வலிக்கும் சார்? நீங்கள் ரொம்ப நல்லவர் சார். பாராட்டுறது எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா? அப்படின்னா நீங்கள் ஒரு பெரிய ஜீனியஸ் சார். இது ஓகே. ஓகே சார். சொன்னால் பத்தாது, எதையாவது நோட் பண்ணி வச்சுக்கோ. ஓகே சார். இந்த இதை வச்சு யூஸ் பண்ணு. தேங்க்யூ சார். நோட் பண்ணிக்கோ, அப்போ தான் ஃப்யூச்சரில் உங்கள் கலரில் எழுதணுமா சார்? உன் ஃப்யூச்சரில் உதவியாக இருக்குன்னு சொல்ல வந்தேன். ஓ நோட் பண்ணி. சாரி சார். ஓகே சார். எது சொன்னாலும் ஏதாவது பதிலுக்கு சொல்கிறேன் சார். பார்த்து சார், ஸ்க்ராட்ச் ஆகிட போகுது. இல்லை புது வண்டி ஸ்கூட்டர். சந்தோஷ், சிகர குளிப்பாட்ட வேண்டிய கையில் மாட்டை குளிப்பாட்டுறியடா. ஹாய் சந்தோஷ், எப்படி இருக்க? ஒரு மனுஷன் எப்படி இருக்கக்கூடாதோ அப்படி இருக்க. என்னைக்கு உங்களுக்கெல்லாம் நான் லிஃப்ட் கொடுத்தனோ அன்னையிலேருந்து என் நிலைமையே இப்படி ஆகிப்போச்சு. பிக்கப் பண்ணுறதுக்கு லிஃப்ட் கொடுத்தேன், கடைசியில் என் லைஃபே பேக்கப் ஆகிப்போச்சு. டோன்ட் வரி சந்தோஷ், எனக்கு ஹெல்ப் பண்ண நான் இப்படியே விட்டுருவேனா? நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன், இதை மட்டும் நீ கரெக்டாக பண்ணிட்ட, நீ இங்கேருந்து எஸ்கேப். என்னடா சந்தோஷ்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் சாணி லிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சதுங்க. ஏன்றா அது? இந்த தண்டபாணிங்கிறவன் கல்யாணம் பண்ணுறது தானே பூஜா ஊற்றிட்டு போனேன். அப்போ கல்யாணத்தை ஃபோட்டோ எடுப்பான்ல, இதோ வந்துட்டேங்க. இந்த அறிவு உனக்கு முதல்லயே வரலையா? டேய் ஐயா, அந்த படங்களை எல்லாம் கொண்டாங்கடா. மாடம். சார் இவன் தான் சார், இவனே தான் சார், உடனே பிடிங்க. ஏய் உண்மையை சொல்லு, மாத்தி கீத்தி சொன்ன உன்ற தலையை எடுத்து போடுவேன். 100% சார், சேம் படம் இவனே தான் சார், இவனை விடாதீங்க, பிடிங்க. முரட்டு பீஸை பார்த்துட்ட, இப்போ ஒரு முட்டா பீஸை பாரு. சார் என்றாச்சு? இவங்க யாரோ விருந்தாளிங்க வந்திருக்காங்க சார். நீ யாருப்பா? மை நேம் இஸ் சந்தோஷ் கான். சரி நீ கிளம்பு, இனி நாங்க பாத்துக்கிறோம். தேங்க்யூ சார். சார் நான் போறேன் சார். போறதுக்கு முன்னால ஒன்னே ஒன்று சொல்றேன் சார். ஏற்கனவே சொன்னதுதான், இருந்தாலும் மறுபடியும் சொல்றேன் சார். அந்த தண்டபாணி ரொம்ப டேஞ்சரான ஆள். எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்தாம விட மாட்டான். நான் உங்க நல்லதுக்கு சொல்றேன். லாஸ்ட் வார்னிங், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். நான் வர்றேன். வாடப்பன் சார். அவனை பத்தி இவ்வளவு விவரமா தெரிஞ்சு வச்சிருக்க. இருந்தது இருந்துட்ட, அப்படியே கண்ணால வரைக்கும் இருந்து. சார் இந்த கல்யாணத்துக்கு நான் எதுக்கு சார் இருக்கணும்? இந்த கல்யாணத்தை நான் நடத்தி வைக்க போறேன். நீங்களாச்சும் தண்டபாணியாச்சு, நான் போறேன் சார். டேய் இவனை தூக்கிட்டு போய் மாட்டு கொட்டைகளை கட்டுக்கடா. சும்மா கிடந்த சங்க ஊதிக்கு எடுத்தானா? ஏகா ஐயா, ஆறா இது? இது என்ற அக்கா மவனுங்க பேரு சிவா. வணக்கங்க ஐயா. அக்கௌண்ட்ஸ் பார்க்கறதுல எக்ஸ்பர்ட்டுங்க. அமெரிக்காவில் வாஷிங்டன் வெற்றிவேலு ஒரு பெரிய கோடீஸ்வரருங்க. அவருடைய கணக்கெல்லாம் இவன் தான் பார்த்துக்கிட்டு இருந்தானுங்க. சின்னையா இவனை பார்த்து போட்டு தன்னோட கணக்கெல்லாம் பார்க்க வைக்கணும்ட்டு கணக்கு போட்டானுங்க. நான் தான் பெரிய வீட்டு கணக்கையும் பார்க்கட்டும்னு இங்கே கூப்பிட்டு வந்தனுங்க. 2 வீட்டு கணக்கையும் பாப்பானா? என்னங்க இப்படி கேட்டு போட்டீங்க? உங்களுக்கு ஒரு தம்பி இருக்கிறார்ல, அது மாதிரி வாஷிங்டன் வெற்றிவேலுக்கு சிகாகோ சக்திவேல்னு ஒரு தம்பி இருக்கிறாருங்க. அவங்க 2 பேர் சொத்தையும் சேர்த்தா 1000 கோடிக்கு மேலே போகுமுங்க. அந்த 2 வீட்டு கணக்கையும் இவன் ஒத்தாளா பார்த்தானா பார்த்துக்கிடுங்களேன். அப்படியா? டேக்ஸ் எல்லாம் இவனுக்கு டேன் டேக்ஸ் மாதிரிங்க. அடிச்சு துவைச்சு புழிஞ்சு காய போட்டுருவாடுங்க. என்னப்பா உன்ற மாமா சொல்றதெல்லாம் நிசமா? அக்கௌண்ட்ஸ்லாம் ஃபைல் பண்ணிட்டுனுங்க. நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துட்டிங்கன்னா டேக்ஸ் கட்டி போடலாமுங்க. இந்த கன்றாவியெல்லாம் எனக்கு எப்படிடா தெரியும்? இந்த பையனை வச்சு பார்த்து நீயே கட்டி போடு. ஆகட்டுங்க ஐயா. இருந்தாலும் ஏகா மேல இவ்வளவு குருட்டு நம்பிக்கை வைக்க கூடாதுங்க மாமா. என்ன மணி நீ சொல்ற? படிக்கிறதுக்கு எந்த புக்கும் கிடைக்கலன்னு போன வருஷம் அக்கவுண்ட்ஸ் புக் எடுத்து படிச்சிட்டு இருந்தேன் மாமா. சீட்டிங் நடக்குது மாமா, பெரிய சீட்டிங் நடக்குது. சீட்டிங்னா? திருட்டுத்தனம் மாமா. 5 ரூபாய் கணக்குல குறையுது. அது ஒன்றும் இல்லைங்கய்யா, உங்களுக்கு 120 பீடா வாங்கினதுல ஒரு 2 அக்கௌண்ட்ல விட்டு போச்சுங்கய்யா. 5 ரூபாய் தானே மணி? இன்னைக்கு 5 ரூபாங்கிறது நாளைக்கு 15 லட்சம் ஆகும் மாமா. அதுவும் சரிதான் மணி. ஏகா இந்த தடவை என்ற மருமக கணக்கு பூரா பார்த்ததுக்கு அப்புறம் தான் வரி கட்டணும், சரியா? சரிங்க. ஏகா அம்மணி அசிஸ்டண்டா? ஆமா அம்மணி. இங்கிலீஷ் வருமா? சில நேரத்துல வரும், சில நேரத்துல போயிரும்.
இங்க வா. சார் கொஞ்சம் கூப்பிடு. அம்மணி அக்கவுண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு உள்ள வா. சரி. செக் பண்ணணும். சிவா மாட்டி விட்றாதடா. சார் அம்மணி என்ன? இல்ல அக்கவுண்ட்ஸ் எல்லாம் காட்ட சொன்னா ப்ராப்பரா காட்டுன்னு சொன்னேன். வான்னு சொன்னல. சார் போய் என்ன அக்கவுண்ட்ஸ் பார்க்க போறோம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பேசிக்கிட்டு இருக்கிறப்போ என் மாமா கண்ட இடத்துல கை வைக்கிறான். முதல்ல அவன் அக்கவுண்ட்ஸை கிளியர் பண்ணு போ. அவன் அக்கவுண்ட்ஸை நான் கிளியர் பண்றேன். என் அக்கவுண்ட்ஸை நீ கிளியர் பண்ண. சிவா சும்மா இரு. சொன்னா கேளு. வேணாம். அம்மா சாரி கிராதகி. போடி. ஜாலியா இருக்கு. ஐயோ கணக்கு பண்ணிட்டானே. இப்படிதான் அக்கவுண்ட்ஸ் பாப்பாங்களா? கெடுத்துட்டான் குடியே. யாரும் பாக்குறாங்களா? ஐயோ இங்கிலீஷ் படம் மாதிரி கொடுக்குறாளே. விலகுடா விலகுடி. அந்த கணக்கு பூரா பார்த்து போட்டு ஐயோ யாராவது பார்த்துட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ ஐயோ அம்மா நான் இல்லையா. என்றையாங்க அப்படியே அசந்து போய் நின்ட்ட. இல்லையா நான் அக்கவுண்ட்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஓ உன்ற சங்கதி எல்லாம் வெளியில தெரிஞ்சுன்னு பயப்படுறியா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா. என்ற மருமவ சாதாரண ஆள் இல்ல. எனக்கே இப்பதான் ஐயா தெரியும். தெரிஞ்சதில்ல. வா. இல்ல நீங்க போங்க, நான் அக்கவுண்ட்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வரேன். ஐயா ஐயா இன்னைக்கு நல்ல நாள். நீங்களும் பூசையில கலந்துருக்கலாம் இல்லைங்க ஐயா. பக்தியே மனசு இருக்கணும்டா. அப்ப வீட்லயே இருந்திருக்கலாம்லங்க. எது? இங்க பாரு. ஐயா. நான் இங்க சிஏடியா வந்திருக்கேன். சரிங்க. அக்கா தங்கச்சி 2 பேரும் வெளிய போனா சந்திச்சு பாளுகளோன்னு எங்க தாத்தாக்கு டவுட். அதனால என்னைக்குமே அப்பா காமிச்சிருக்காரு. சரிங்க. யாருக்கும் தெரிய வேண்டாக்கா. ஆகட்டும். எனக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த சிஐடி குட்டி முத்து கவுண்டர் கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அப்பதான் உனக்கு இங்க என்ன வேலை? அது வந்து என்ற ராசா எப்படி பார்க்கற? ஐயா பெரியவங்க கிட்ட அப்பலாம் பேசக்கூடாது. கணக்கில் தான் வந்தானே நீ. உனக்கு இங்கன்றா வேலை? எங்க 2 குடும்பத்துக்கு நடுல இருக்கிற பக்க உனக்கு என்னடா தெரியும்? எங்க தாத்தாக்கு மட்டும் இது தெரிஞ்சது 10 தலை ஊர்லும் 1.5 தலையும் சேர்த்து தான். டேய் குட்டி கவுண்டா, தாத்தா கிட்ட சொன்ன பிரசாதத்துல பூச்சி மருந்த கலந்து கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் பேசவே முடியாம போயிடும். போடா வண்டியில ஏறு. போடானே போங்கடா. என்ன வேடிக்கை? முதல்ல இந்த சிஐடி வெளிய ராஜினாமா பண்ணு. ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதீங்க அத்தை. அப்படியே உங்க தாத்தா புத்தி வந்துருச்சு. இவன் எப்ப மாற போறானோ தெரியல. பரவாயில்ல விடு, சின்ன பையன் தானே. போ போ சரியா போயிடும். நீ ஒன்னும் கவலைப்படாத. டேய் மூர்த்தி, நேத்து நான் டிவில ஸ்பைடர்மேன் படம் பார்த்தேன்டா. சூப்பரா இருந்துதுடா. உண்மையிலே ஸ்பைடர்மேன் கிரேட்ரா. அடச்சே, என்னடா ஸ்பைடர்மேன் கிரேட்? அதெல்லாம் கிராபிக்ஸ்ரா. அப்ப பேட்மேன்? பேட்மேன் பால்மேன் கிட்ட இவங்க எல்லாருக்கும் மேல ஒருத்தர் இருக்கான்டா. யாரா? டைகர் மேன். என்றா நீயான்னு கேக்குறீங்க? ஸ்பைடர்மேன் உங்களுக்கு எப்பயாவது சாக்லேட் வாங்கி தந்திருக்கானா? இல்ல. இல்ல நான் தானே வாங்கி தரேன். அப்போ இன்னிலிருந்து புகழணும்னா இந்த டைகர் மேனை தான் புகழணும். ஏன் முன்னாடி எந்த குழந்தை பசங்களாவது புகழ்ந்தீங்க? அந்த வாதிக்கு வந்த கதி தான் உங்க எல்லாருக்கும் வரும். அது சரி, எல்லாம் ஓடி போங்க வாங்க. ஸ்பைடர்மேனா? ஸ்பைடர்மேன் என்னடா குப்பா? ஐயா பஞ்ச் எப்படி இருந்தது? சூப்பர்ங்க. கூட உனக்கு இல்ல எனக்கு. அத புடிங்கடா. வேகமா ஓடுங்கடா. சீக்கிரம் விடாதீங்கடா. அத எங்க ஓட பாக்குற? எங்க ஓடுற? எங்க போனாலும் நான் விட மாட்டேன். ஓடுறீங்க. நான் ஓட முடியல. நான் இறந்து போயிடுவேன். இது எங்க போச்சு? சட்டு புட்டு நேரத்தை காலி பண்ணிடணும். ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. யாரா நீ? ஸ்பைடர்மேன். ஸ்பைடர்மேனா? என் ஊர்ல என்ன பண்ற?
நீ பெரியவனா இல்லை நான் பெரியவனா முடிவு பண்ணுறது தான் உண்டு. அம்மா ஐயோ சாமி, மறுபடியுமா? இனிமேல் பெரியவங்க கிட்ட மரியாதையா நடந்துக்கணும், புரியுதா? எதுக்குப்பா? உன் குடுமையை கட் பண்ண போறேன். அது மட்டும் பண்ணிடாத, இது குடுமி இல்ல, உங்க வம்சத்தோட கௌரவம். பிபி எல்லாம் ஒண்ணு இல்லடா. இந்த சம்பந்தம் போயிட்டாத்தான் எனக்கு பிபி ஏறிடும். சரி சரி, இப்போ நான் என்ன பண்ணணும் சொல்லு. இந்த வேட்டி சட்டை எல்லாத்தையும் கலட்டி எரிஞ்சிட்டு நீல டவுசர் போட்டுக்க சொல்றாங்களா? அது மட்டும் இல்லைங்கய்யா, அவங்க சில கண்டிஷன்ஸ் வேற போட்டாங்க. அது என்னன்னு சொல்லுடா. நீ என்னடா ஏகோ இப்படி சில மாதிரி நிக்கிற? நீங்க மலை மாதிரி நிற்கும் போது நான் சில மாதிரி தானேயா நிக்கணும்? அது மாமா இன்னும் அந்த ஷாக்ல இருந்தே மீளல. நானே சொல்லிடுறேன்யா, நீங்க வீட்டுல லேடிஸ்லாம் கூட்டிட்டு வரலையேன்னு கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க. லேடிஸா? ஏய் கழுத மீனாட்சி, இதெல்லாம் கரண்டி போட்டு ஏதாவது புது தெரு சுத்திட்டு வாடி, போய் சம்பந்தம் பேசிட்டு வந்துடலாம். சரிங்க. அவ்வளவுதானே, போதுமா? இல்லையா, இன்னும் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும். இன்னும் ஒரு கண்டிஷனா? சீக்கிரமா சொல்லி தரையேண்டா. அதத்தாயா எப்படி சொல்றதுன்னு தெரியல. அது சரியா வராதியா, நீங்க விட்டுருங்க. இல்ல மாமா? ஆமா, அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். என்னடா கஷ்டம் சொல்ற ஏகா? என்னன்னு சொல்றது? வேணாயா, நான் சொன்னா நீங்க அடிப்பீங்க. நான் என்ன அடிக்க போறேன்? நீ சொல்லுடா. அது வந்து நீங்கெல்லாம் உங்க குடுமையை எடுக்கணுமா? குடுமையை எடுக்கணுமா? எங்க வம்சத்தோட வீரம், பெருமை, கௌரவம் எல்லாம் இந்த குடுமையில தான்டா இருக்கு. அது எப்படி எடுக்க முடியும்? அதாங்கய்யா, நானும் மாமாவும் அந்த சம்மதம் வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஆஃப்டர் ஆல் 500 கோடி சொத்துக்காக யாராவது குடுமை எடுப்பாங்களா? மாமா, நீங்க சொன்ன மாதிரி நம்ம வேற இடத்துல சம்மந்தம் பார்த்துக்கலாம் மாமா. ஆமா, வேற இடம் பாத்துறலாம். எங்கடா ஏகா போய் பாப்ப? அதானே, மயிரை வெட்டினா வளர்ந்துரும். 500 கோடி ரூபாய் சம்பந்தம் போச்சுன்னா திரும்பி கிடைக்குமா? கிடைக்காது. குடுமிய எடுத்துடலாம். இது நடக்கும். எது நடக்கும்? நாமெல்லாம் குடுமியை எடுக்க போறது. ஏய், முதல்ல எங்க ஐயாவோட குடுமையை வெட்டுங்கடா. மிஸ்டர் ஏகா, எப்படி இருக்கிறீங்க? உங்க சம்சாரம், அதாவது ஒய்ஃப் லல்லு, அவங்க எப்படி இருக்காங்க? என்ன சார் வாஷிங்டன் வெட்டுவல் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? அதானே, நான் உருவாக்குன கேரக்டர் என்ன ஓவர்டேக் பண்ணுதுப்பா. பல வருஷம் என் கூட பழகின மாதிரி பேசுறாரு. ஒண்ணுமே புரியலையே, என்ன நடக்குதுங்க? சிவா, என்கிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்குன்னு சொன்னியே, அது என்ன பவர்? காலையில் சொன்னே, கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். சாமியார் தாடியில ஃபயர். ஷோ, சப்கான்ஷியஸ் மெமரி பவர். ஓ ஆமாம் ஆமாம். அதுக்கு என்னப்பா சிம்டம் அந்த நோய்க்கு? அதாவது சார், ஒரே குழப்பமா இருக்கும். யாரையா சந்தேகப்படணும் போலவே இருக்கும். எப்ப பாரு யோசிச்சுட்டே இருக்கணும்னு தோணும். அப்புறம் மன போராட்டம் முத்தி போய் சூசைட் பண்ணிக்கணும். சூசைடா? ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுப்பா, இன்னொரு சூசைடா? தாங்காதுப்பா. இந்த மாதிரி எண்ணங்கள் என்னை விட்டு போறதுக்கு ஏதாவது வழி இருக்காப்பா? ஒரே ஒரு வழிதான். என்ன வழி? கரெக்டோ தப்போ நம்பணும், முழுசா நம்பணும். நம்பலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் சூசைட் தான். வேண்டாம், நான் நம்புறேன். அவங்கள எனக்கு ஏற்கனவே தெரியும்னு மனசுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இனிமே எந்த ப்ராப்ளம் வராது. கண்டிப்பா வராது. ஓகே, சியர்ஸ் பா. சியர்ஸ். நீ ஒருத்தன் போதும், தமிழ்நாட்டில் ஒரு பய தண்ணி அடிக்க முடியாதுடா. சாரி சார். என்ன ஒரு 20 மூட்டை குறையுது? ஓ, உள்ள சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களோ?
சார் சார் கொஞ்சம் வாங்க, உங்ககிட்ட தனியா பேசணும். என்னைய டச் பண்ணி பேசுற? மாட்டை டச் பண்ணிட்டு வந்து என்னையும் டச் பண்றியா? நான் யார் தெரியுமா? ஏகா சார் தான் நீங்க. அது முந்தி. இப்போ ஏகா நந்தா. எனக்குள்ள ஏகப்பட்ட பவர்ஸை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கேன்டா. எனக்கு எல்லாமே தெரியும். ஐயோ, உங்களுக்கு எதுவுமே தெரியாது சார். சீ, வாய மூடு. எனக்கா இதுவும் தெரியாதுங்கிற? நான் நினைச்சா என் பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு புது உலகத்தையும் உன் கண்ணு முன்னாடி படைக்க முடியும்டா. இப்ப பாக்குறியா? இது வெறும் ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் பாக்குறியா? டேய், இங்க பாரு. உன்னால உலக மகா முட்டாளா இருக்கறியே. நீ ஒரு புது உலகத்தை உருவாக்க போறியா? அடிச்ச மௌன செவுத்துல சாணி மாதிரி ஒட்டிக்குவே. சாணியா? என்ன ஸ்கிரிப்ட்ல இல்லாதெல்லாம் பேசுறீங்க கேரக்டர்? இன்னொரு முறை ஸ்கிரிப்ட் கேரக்டர்னா வாயில குத்திடுவேன். அந்த தண்டபாணி உட்கா பேனடா. என் ஸ்கிரிப்ட் படி அது தண்டபாணி இல்லைங்க, சிவா. இது ஸ்கிரிப்ட்ல இருக்காடா? இல்ல. சிவா அவன் யாரு, அவன் ஹிஸ்டரி என்ன எல்லாம் எனக்கு தான்டா தெரியும். சார், அந்த ஹிஸ்டரி ஜியோகிராஃபி என்னன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? சொல்றேன். சார், மனசு உடைஞ்சிடாதீங்க. வாழ்க்கை வழுக்க மாறி சில நேரத்தில் வலிக்க விட்டுரும். மாமா, என்ன இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க? உள்ள வாஷிங்டன் மெட்ரியல் கூப்பிடுறாரு. டேய், போதுண்டா, உன்னை பத்தி எல்லாத்தையும் சொல்லியாச்சு. யார் என்ன கூப்பிட்டாங்க? அந்த வாஷிங்டன், அந்த வாஷ் பேசின் வெற்றிவேலா? அந்த சீக்க வந்த சக்தி வேலா? கூடவே கல்யாண ஆண்டா சைஸ்ல ஒருத்தி சுத்திக்கிட்டு இருப்பாளே, அவ பேர் என்ன? லட்சுமி அம்மா. அவ என்ன கூப்பிடலையா? என்னாச்சு மாமா? யாரா மாமா? நீங்க. நான் உனக்கு மாமாவா? நான் கிரியேட்டரா? நான் எந்திரனா? நான் அண்ணியனா? நான் சந்திரமுகியா? மவனை உனக்கு கொல்லாம விட மாட்டேன். சைலன்ஸ் ப்ளீஸ். அவன் சொன்ன பொய்க்காக நீங்க கொலைகாரனா ஆயிடாதீங்க. இப்ப அதான்டா சரியா இருக்கும். ஏன்னா இவன் பண்ற பாவங்களுக்கெல்லாம் நான் தான்டா அந்த 2 தடியனுக்கு பதில் சொல்லி ஆகணும். டேய் மவனே, இப்படியே ஓடிடு, இல்ல உன் குறவனையை கடிச்சு நானே துப்பிடுவேன்டா. என்ன ஆச்சு மாமா? மாமாவா? மறுபடியும் மாமாவாடா? நான் உனக்கு மாமாவா? மாமாவா? நான் உனக்கு மாமாவா? 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 ஓடி போயிட்டா சார். போயிட்டானா? போயிட்டான்ல. பிளட் வருது பாத்தியாடா? அப்படியா? வரலையே சார். இங்க வருதுடா, இங்க வருது. அவனை சும்மா விடக்கூடாது சார். இனிமே தான் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். இல்லைன்னா அந்த தடினுங்க உங்களை மிதிச்சே கொண்டு வானுங்க. ஏன் சார் அழுகுறீங்க? சார் சவுண்ட் வரலையே சார். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார், அழாதீங்க. ஏன் சார் எக்ஸ்ட்ரா அழுகுறீங்க? பனியனை தூக்கும் போது பாடி சுமனும் சேர்ந்து கப்பு தாங்க முடியலடா. கடைசியா என்னைக்குடா குளிச்ச? மினிமம் 6 months சார். எக்ஸ்பைரியான பாடியை வச்சுக்கிட்டு சுத்துறியடா. ஏண்டா ஏகா, ஐயா, உங்க அக்கா மாமனுக்கு சொத்து சுகம் ஏதாவது இருக்குதா? ஒன்றும் கிடையாதுங்கய்யா. ஊரை சுற்றி கடன், சோத்துக்கே கஷ்டம். இருக்கிறது ஒரு ஜட்டி, அதையே துவைச்சு போட்டுக்கிறாங்கய்யா. சண்டே அன்னைக்கு அதுவும் கிடையாது. உங்களை மாதிரி பிரியா இருக்கான். நல்ல மாட்டலாம். ஐயா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லடா ஏகா. என்னங்கய்யா? உன்ற அக்கா மவனுக்கும் எங்க தங்கச்சி மவனுக்கும் கண்டாலம் பண்ணி வச்சுட்டா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும்டா. ஐயா ஐயா, ஆமா, உன்ற மாமா நீ ஊருக்கு போயிட்டான்னு சொன்ன. ஊருக்கு போறதுக்கு முன்னாடி பெரியவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு வந்தாங்க ஐயா. எம்பொட்டி மரியாதை பாருங்க அண்ணா. முதல்ல நான் சொல்றத கேளு. நீயும் எங்க வீட்டு புள்ள மாதிரி தான்டா. நீ எதுக்கு வெளியில போய் பொண்ணை தேடுற? நானும் என் தம்பியும் ஒரு முடிவு பண்ணிருக்கோம். எங்க தங்கச்சி மவளை உனக்கு கண்ணாலம் பண்ணி வச்சிடலாம்னு. நீ என்ன சொல்ற? நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? என் மாமாக்கு ஓகே, எனக்கும் ஓகே. மாமா, உங்க ஆனந்த கண்ணீரை கொஞ்சம் அடக்கி வாசிங்க. ஐயா, இந்த கல்யாணம் நடக்க கூடாது. ஏண்டா நடக்க கூடாது? இல்ல, நடக்காதுன்னு சொல்ல வந்தேன். ஏண்டா நடக்காது? இல்லைங்கய்யா, எங்க அக்கா கொஞ்சம் சென்டிமெண்டல் டைப்பு. இந்த மாதிரி இன்டர் காஸ்ட் மேரேஜ்க்கெல்லாம் அவங்க கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. திங்கிறதுக்கே சோறு இல்ல. இந்த கவுண்ட விட்டு போட்டு வேண்டாமா உங்களுக்கு? மூடிக்கிட்டு ஒழுங்க, நாங்க சொல்றதை செய். இல்லன்னா சரி, நீரு பூஜாமா வா வாமா வா. கண்ணு, உனக்கும் சிவாக்கும் கண்ணாலம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். நீ என்ன சொல்ற?
யோசிக்காது கண்ணு. இந்த கண்ணால ஆச்சுன்னா நீங்க 2 பேரும் சேர்ந்து அடிக்கடி அக்கவுண்ட்ஸ் பாத்துக்கலாம். ஏற்கனவே நீங்க பார்த்த அக்கவுண்ட்ஸ்லாம் பத்தாதடா. நீங்க சொன்னா சரிங்க மாமா. நீ உள்ள போமா. ஐயா அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குங்க. மறுபடியும் என்றா பிரச்சனை? மாமா சொன்ன மாதிரி அம்மா கொஞ்சம் சென்டிமெண்ட் டைப்பு. அது இந்த சந்தோஷ் இருக்காரு இல்லைங்க, அவர் பூஜாவை யாரோ கல்யாண மண்டபத்துலேருந்து தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு ஊரில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காரு. அந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப சங்கடப்படுவாங்க. ஓ, இதுதான் உன்ற பிரச்சனை. டேய், அந்த சந்தோஷ் பையல இழுத்துட்டு வாங்கடா. சாண்டி 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 சாண்டி. டேய் சந்தோஷா, பூஜாவை கண்ணால மண்டபத்துல இருந்து தூக்கிட்டு போறது 6. எத்தனை தடவை சார் சொல்றது? அன்னைக்கு கூட போட்டோல காமிச்சல. நீ சொல்றது போய். பூஜாவை தூக்கிட்டு போனது இவன் தான். சார் கரெக்ட் சார். எப்படி சார் கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? இவனே தான் சார். நான் தான் சார் உங்களுக்கு லிஃப்ட் கொடுத்தேன். இப்போ சொன்னதான் நெசம். ஓ, இதே மாதிரி ஊர்ல இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் போய் சொல்லு. ஓ போடா. என்ன சிவா, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? இப்போ என் பிரச்சனை வருங்க சந்தோஷம். டேய் தம்பி இங்க வா. நான் இருக்கேன் மாமா. ஏகா சார், இங்க என்ன நடக்குது? ஒரே குழப்பமா இருக்கே. நான் எழுதின ஸ்டோரி தான், ஆனா எனக்கே தெரியாம ஏகப்பட்ட ட்விஸ்ட் வைக்கிறாங்கப்பா. இந்த கதையோட கிளைமேக்ஸ் என்ன தெரியலையப்பா. எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன? சங்குதான். யாருக்கு? உங்களுக்கு.